வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். உங்களெல்லாம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில இந்தியா ரிட்டாலியேட் பண்ண ஆப்பரேஷன் சிந்தூர் அத பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல. அதனால அந்த வீடியோவ என்னால லேட்டா தான் எடிட்லாம் பண்ணி போட முடிஞ்சுச்சு. ஸோ நேத்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அம் நீங்கலாம் அது பார்த்தீங்க. நான் அத பார்த்தேன். நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட கன்டினியூவேஷன் வீடியோ தான் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர். என்ன இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ இந்தியா வந்து திருப்பி பாகிஸ்தான அட்டாக் பண்ணுது, ரிட்டாலியேட் பண்ணுது. அவங்க குடுத்ததுக்கு, அவங்க நம்மள அட்டாக் பண்ணதுக்கு, நம்ம திரும்பி அட்டாக் பண்ற இந்த ஆப்பரேஷன் பேர் தான் சிந்தூர். எப்போ இந்த ஆப்பரேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, May 7 ஏர்லி மார்னிங் கரெக்ட்டா 1:05 AM ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு இந்த அட்டாக் ஆரம்பிக்குது. கரெக்ட்டா 1:05 AMக்கு ஆரம்பிக்குது. 1:30க்கு இந்த அட்டாக் எல்லாம் முடியுது. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் இந்த அட்டாக் போயிருக்கு. ஆ 9 டார்கெட்டுக்கு மேல நம்ம வந்து ப்ரிசைசிவ் டார்கெட்ஸ் 9 ப்ரிசைசிவ் டார்கெட்ஸ நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, May 7 ஏர்லி மார்னிங் நடந்த இந்த அட்டாக்குக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அப்போ வந்து 3 இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டீஸ் வந்து பிரஸ்ஸ பிரீஃப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி. இவரு வந்து காஷ்மீரி இவரு. அப்புறம் கர்னல் சோஃபியா குரேஷி. இவங்க வந்து ஆர்மி ஆஃபீசர். இன்னொன்னு விங் கமாண்டர் வியோமிகா சிங். இவங்க வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீசர் இவங்க. இவங்க 3 பேரும் வந்து பிரஸ் பிரீஃப் வைக்கிறாங்க. இவங்க தான் சொல்றாங்க எந்தெந்த டார்கெட்ஸ வந்து நம்ம வந்து லாஸ்ட் நைட் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்றத வந்து இவங்க தான் வந்து பிரஸ்ஸுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நெறையா இடத்த கிட்டத்தட்ட 20 இடம் மேல இருக்கு. சவாய் நல்லா, சையத்னா பிலால், மஸ்கரி அக்ஸா, ஷெலாபந்தி, அப்துல்லா பின் மசூத், துலாய், காரி ஹஸ்பிபுல்லா, பட்ராசி, பாலாகோட், ஓகி, போல், சென்சா, குல்பூர், கோத்தி, பரேலி, துங்கி, பர்னாலா, சர்ஜால், முரித்கே, பவல்பூர். இந்த மாரி 20 டெரர் கேம்ப், 21 டெரர் கேம்ப் இருக்கு. ஆனா முக்கியமா 9 டார்கெட்ட மட்டும் தான் 9 முக்கியமான டெரர் கேம்ப்ஸ மட்டும் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல எந்த முக்கியமான டெரர் கேம்ப்ஸ்ல என்ன நடந்தது? அட்டாக் பண்ணதோட விளைவு என்னன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்த பத்தி பார்க்க போறோம்னா, முரித்கே. இந்த முரித்கேல மார்கஸ் தைபா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, லஷ்கர் இ தொய்பாவோட ட்ரெய்னிங் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெய்னிங் சென்டர்னா என்னன்னா, அங்க தான் உங்களுக்கு வந்து லஷ்கர் இ தொய்பாவோட டாக்டர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, அவங்கள ட்ரெயின் பண்றது, எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கறது. கிட்டத்தட்ட அது வந்து அவனுங்களோட ஒரு ட்ரெய்னிங் கேம்ப் மாரி. அந்த இடத்துல இருந்து தான் பெரிய பெரிய டெரரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ 26/11 தாஜ் அட்டாக் நடந்ததுல வந்து அப்ப சீஃபா இருந்த ஹஃபீஸ் சையத் அப்படின்றவரோட சொந்த ஊர் வந்து முரித்கே. அஜ்மல் கசாப் இந்த மாதிரி பெரிய பெரிய டெரரிஸ்ட்லாம் இந்த லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற கேம்ப்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ முரித்கே கேம்ப்ல நடந்த அட்டாக் வந்து லஷ்கர் இ தொய்பாவோட கேம்பை அட்டாக் பண்றதுக்கு. அடுத்தது என்ன பார்க்குறோம்னா, சியால்கோட்னு ஒரு இடம் இருக்கு பாகிஸ்தான்ல. அங்க வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீனோட பேஸ் கேம்பை அட்டாக் பண்றாங்க. இப்போ தேர்டா நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இடம் கூட. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பார்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாவல்பூர் அங்க நடந்த அட்டாக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாவல்பூர்ல 2 முக்கியமான இடத்த தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். என்ன இடம்னா, ஒண்ணு ராமன் அப்படின்ற ஒரு இடம். இன்னொன்னு வந்து கௌசர் காலனி அப்படின்ற ஒரு 2 இடம். 2 இடத்த தான் நம்ம வந்து முக்கியமா குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த ராமன் அப்படின்ற இடத்துல வந்து மர்கஸ் ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. என்னது? மர்கஸ் ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெய்ஷி முகமதோட ஃபவுண்டரான மசூத் அசர் அந்த இடத்துல தான் அடங்கி இருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமா தெரிய வருது. இது இப்போன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். மசூத் அசர் வந்து நம்ம அந்த பாவல்பூர் அப்படின்ற இடத்துல தான் அவர் இருக்காருன்றது தெரியும். ஏன்னா அவர் வந்து இருக்கிற இடம் வந்து பாகிஸ்தானோட ஆர்மி கண்டோன்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல. ஸோ அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோட பாதுகாப்போட தான் அவர் வந்து அவரோட அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனான அந்த அவுட்ஃபிட்டை அங்கே அவர் வந்து வச்சு நடத்துறாருன்னு நமக்கு தெரியாது. யார் இந்த மசூத் அசர்னு பார்த்தீங்கன்னா, 2001 பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணவர், ப்ளஸ் வந்து 2019 புல்வாமா அட்டாக் பண்ணவர். புல்வாமாவில் சூசைட் பாம்பரை வச்சு ஒரு கார் வந்து மோதி கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தாங்க. அது பண்ணது எல்லாத்துக்குமே வந்து இந்த மசூத் அசர் தான் காரணம். இப்போ இந்த ராமன் அப்படின்ற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜித்குள்ளே தான் இவர் கூடியிருக்காருன்னு நமக்கு நியூஸ் வருது. அந்த மஸ்ஜித்குள்ளே இவருக்கு ஸ்விம்மிங் பூல் கொண்ட ஒரு ஸ்விம்மிங் பூலு, அங்கே நிறைய ரூம்ஸ் அப்படி இப்படின்னு இவர் ஃபுல்லாக இவர் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அங்கே வச்சு அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடத்துறதுக்கு அந்த இடம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அவரு வந்து அவரை வந்து அந்த அந்த பேஸ் கேம்ப் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் கேம்ப் டார்கெட் பண்ணதில் ஜெய்ஷி முகமது டெரர் அவுட்ஃபிட்டை சேர்ந்த 14 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 14 பேரில் 4 பேர் வந்து மசூத் அசருக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் அசோசியேட்ஸ்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ்னா, ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மசூத் அசரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த செத்தவங்களோடய நானும் செத்துருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ள வந்து பைசான் வேலியில் வந்து கன் எடுத்து அப்பாவி மக்களை வந்து நெத்தி போட்டில் கன்னை வச்சு
சுடும்போது 29 குடும்பத்துக்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, ஜெய்ஷ் இ முகமதோட அஃபிஷியல் சைட்ல வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 14 மெம்பர்ஸ் க்ளோஸ் அசோசியேட்ஸ் ஆஃப் மசூத் அசர் ஹஸ் பீன் கில்ட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வேற என்னன்னா, பிம்பர் அப்படின்ற ஒரு இடம், பிம்பர் கோட்லி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் வந்து என்னன்னா ஐஇடி தயார் பண்ற இடம். ஐஇடினா என்னன்னா இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ். டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து இந்த மாதிரி இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸை உருவாக்குற இடம் தான் இந்த கோட்லி. அந்த இடத்தையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஆர்ட்லரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச், ரஜோரி அப்படின்னு 2 இடம் இருக்குது ஜம்மு காஷ்மீரில். அங்கே இருக்க சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம வெறும் டெரரிஸ்ட் கேம்ப்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணி ப்ரிசைசிவ்லி நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து ரஜோரி, பூஞ்ச் அப்படின்ற 2 ஜம்மு காஷ்மீர் இடத்துல சிவிலியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் மோர் தேன் 15 மெம்பர்ஸ் கிட்ட உயிர் இழந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. 40 பேருக்கு மேலே இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். ஃபாரின் செக்ரட்டரி என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 23 மில்லியன் டூரிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க காஷ்மீரில். 2019 அந்த அப்ளிகேஷன் ஆஃப் 370 அப்புறம் இத்தனை பேர் வராங்க. அந்த ஜம்மு காஷ்மீரோட சமநிலையை வந்து உடைக்கணும், திருப்பி அதை வந்து ஒரு யாருமே போகாத ஒரு இடமா மாற்றணுன்றதுக்காக ஏம் பண்ணி இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம போக தான் தெரியும். பட் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேலே இருக்குது. அதில் 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஆர்மி இப்போ சப்போஸ் போர் ஏதாவது நடந்ததுன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் நிறைய பேருக்கு 244 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதிக கூட்டம் இருக்கிற இடம், ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷில் வந்து ராமர் கோயிலாக இருக்கட்டும், அந்த மாதிரி அதிக டிவோட்டிஸ் கூடுற இடம், அதிக மக்கள் கூடுற இடத்துல வந்து இந்த ப்ராக்டிசஸை வந்து இந்த ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மாக் ட்ரில்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வார் பேஸ்ட் மாக் ட்ரில்ஸை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகப்படுத்தி இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி அவங்க திருப்பி அட்டாக் பண்ணால் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற எல்லா விதமான மெஷர்ஸையும் நம்ம கவர்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.